நம்மளுக்கு எவ்ரிவன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேங்க. நம்மளோட லைஃப் வந்து ஹாப்பியாவும், பாசிட்டிவாவும் இருக்கணும்னா, இந்த ஒரு 10 வழிகள வந்துட்டு நீங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன், என்ன நடந்தாலும் ஒரு லெசனா மட்டும் பாருங்க. ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சுன்னா, ஏன் நமக்கு நடந்ததுன்னு கேட்காம, இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்றத கவனிங்க. 2வது, கஷ்டம்ன்றது டெம்பரவரி தான்றத புரிஞ்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் ஆனாலும் அது திருப்பி திருப்பிலாம் வராது. எல்லாம் அந்த நேரம் மட்டும்தான்றத மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3வது, எப்பவுமே பாசிட்டிவா பேசுறவங்களோட மட்டும் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாருங்க. நெகட்டிவா இருக்கவங்களோட நீங்க இருந்தீங்கன்னா மனசு ரொம்ப டவுன் ஆயிருங்க. 4வது, நாளைக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. ஏன்னா இன்னைக்கு வேணா நம்ம லைஃப் வந்து பெர்ஃபெக்ட் இல்லாம இருக்கலாம். நாளைக்கு நல்லது வரும். அந்த ஹோப் தான் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ஒரு மெயின் பேட்டரின்னு சொல்லலாம். 5வது, மனசுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்களேன். பாட்டு கேட்கறது, டிராயிங் பண்றது, புக்கு படிக்கிறது, இப்படிலாம் செய்யறத பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப வந்து ஃப்ரெஷ் கொடுக்கும். 6வது, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டா இருங்க. என்னால முடியும் அப்படின்ற சொல்ற பவர் வந்து உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா வெளியில யாரும் வந்து உங்களை டவுன் பண்ணவே முடியாதுங்க. 7வது, கிராட்டிடியூடோட இருங்க. ஒரு நல்ல நண்பன், ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நல்ல நாள், இதுக்கெல்லாம் மனசுல வந்து நன்றி சொல்லுங்க. அது மனசை நிறைவா பாசிட்டிவா வைக்குங்க. 8வது, உடம்ப கவனிச்சுக்கங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? நல்ல தூக்கம், நல்ல உணவு, கொஞ்சம் எக்ஸசைஸ், இதெல்லாம் பாசிட்டிவிட்டிக்கு அடிப்படையான ஒண்ணு. 2வது, உடம்பு நல்லா இருந்தா தான் மனசும் நல்லா இருக்கும் இல்லையா? 9வது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க செய்யற சின்ன ஹெல்ப் கூட மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு ட்ரிபிள் பாசிட்டிவ் ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா? 10வது, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இது ஒரு மந்திரம் மாதிரி. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு மனசுல ஸ்ட்ராங் ஃபீல் கொடுக்கும். இந்த 10 விஷயமும் லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா மனசு எப்போ பேலன்ஸாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்